So today I am reading from Kṛṣṇa book. ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து ப்ரீஃபேஸ்லேருந்து நம்ம படிச்சிருந்தோம். ப்ரீஃபேஸ் ரொம்ப அற்புதமாக கடைசியில் வந்து ப்ரோபாட் அந்த ஒரு லைனை திருப்பி நான் சொல்கிறேன். ப்ரோபாட் என்ன சொல்கிறாரா, அல்டிமேட்லி பை ரீடிங் திஸ் ஒன் புக் கிருஷ்ணா லவ் ஆஃப் Godhead will fructifyன்னு சொல்லியிருந்தார். அப்போனா இந்த ஒரு கிருஷ்ணா புக்கை படித்தாலே போதும், கிருஷ்ணர் மேலே இருக்க அந்த தூய பக்தி நம்ம மனதுக்குள்ளே இருக்குது, அது வந்து ஃப்ரூட்டிஃபை ஆயிரும். இட் வில் மேனிஃபெஸ்ட், இட் வில் கம். ஜஸ்ட் பை ரீடிங் திஸ் ஒன் புக் கிருஷ்ணா we will get that benefit. So today I am reading from Kṛṣṇa book from the part of introduction page. ஸோ இங்கே வந்து ப்ரோபாட் வந்து சைத்தன்ய சரிதாமிருத்தாலேருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து பாட போகிறேன் இப்போ. Kṛṣṇa 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 He Kṛṣṇa 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 He Kṛṣṇa 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 Raksha Mam Kṛṣṇa 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 Pahi Mam Rama Raghava Rama Raghava Rama Raghava Raksha Mam Kṛṣṇa Keshava Kṛṣṇa Keshava Kṛṣṇa Keshava Pahi Mam Kṛṣṇa Keshava Kṛṣṇa Keshava Kṛṣṇa Keshava Pahi Mam. ஸோ இந்த ஒரு அழகான ஒரு ப்ரேயர் சைத்தன்ய மகாபிரபு பாடியிருக்காரு. இது சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் மத்திய லீலாவில் 7.96 வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வருது. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா புக்கில் வந்து ப்ரோபாட் வந்து இதை வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எனிதிங்கில் அவர் ஒரு ப்ரேயர் கொடுத்து தான் ஆரம்பிப்பார். ஸோ இன் தட் வே இந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரோபாட் இந்த பர்டிகுலர் இதை கொடுத்துருக்காரு. வெரி பியூட்டிஃபுல். ஸோ நவ் ஐ எம் ரீடிங். ப்ரோபாட் எழுதுறாரு, வைல் அட்டெம்ப்டிங் டு ரைட் திஸ் புக் கிருஷ்ணா, அவர் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு கிருஷ்ணா புக் எழுதுறதுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, let me first offer my respectful obeisances unto my spiritual master. Prabhupada சொல்றாரு, ஓம் விஷ்ணு பாட் 108 ஸ்ரீமத் பக்திசித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் Prabhupada. Then let me offer my respectful obeisances to the ocean of mercy, Lord Sri Krishna Chaitanya Mahaprabhu. He is the Supreme Personality of Godhead, Krishna himself, appearing in the role of devotee just to distribute the highest principle of devotional service. Lord Advaitya Prabhu and Ishwara Puri. Ishwara Puri happened to be the spiritual master of Lord Chaitanya Mahaprabhu. So let us offer our respectful obeisances to Ishwara Puri, Nityananda Prabhu, Shri Advaitya Acharya Prabhu, Srinivasa Pandit and Shri Gadadhar Pandit. Next, let me offer our respectful obeisances to Swarup Damodar, who acted as the private secretary to Lord Chaitanya Mahaprabhu. And let us offer our respectful obeisances to Vasudev Datta, the constant companion of Lord Chaitanya, Shri Govinda, the constant friend of Shri Chaitanya, Lord Chaitanya, Mukunda, and also Murari Gupta. Let us offer our respectful obeisances to the 6 Goswamis of Vrindavan, Shri Rupa Goswami, Shri Sanatan Goswami, Shri Raghunath Bhatta Goswami, Shri Gopal Bhatta Goswami, Shri Jiva Goswami, Shri Raghunath Das Goswami. ஸோ இப்போலேருந்து இவ்வளோ நேரம் நம்ம படித்தது வந்து ப்ரோபாட் ஒரு பெரிய ப்ரேயர்ஸ் வந்து இந்த கிருஷ்ணா புக் அவர் எழுத கட்டியும் பெரிய அவர் நம்ம வந்த இந்த வைஷ்ணவ சம்பிரதாயா, ஐ மீன் எஸ்பெஷலி இஸ்கான், த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், இஸ்கான் எந்த பரம்பரையில் வருதுன்னு அழகாகவே கிளியராக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ப்ரோபாட் சொல்கிறார். அவர் வந்து ப்ரோபாட் எங்கே பிலாங் பண்ணுறாரு, பிலாங் டு த மாதவ கோடிய சம்பிரதாயா. அவர் எந்த சம்பிரதாயம், எல்லாரும் சில பேர் கேட்பீங்க, இந்த இஸ்கான் வந்து இப்போ தான் 50 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிச்சது, இது இப்போ தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு உண்மையாக, ஐ மீன் they don't know, I mean we can't see, but I will tell you the truth. இஸ்கான் என்ன தான் 50 வருஷத்துக்கு முன்னே ப்ரோபாட் ஆரம்பித்தால், but where Prabhupada belongs to, Prabhupada is telling that he belongs to the Madhava Gaudiya Sampradaya. He belongs to the Madhava Gaudiya Sampradaya. So
he is coming from, and he's telling this in Madhava Gauriya Sampradaya is actually Brahma Sampradaya. இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாங்க வந்து பிரம்ம சம்பிரதாயால வரோம். இந்த 4 வைஷ்ணவ சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ சம்பிரதாயா, பிரம்ம சம்பிரதாயா, ருத்ர சம்பிரதாயா, குமார சம்பிரதாயான்னு 4 வகை சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த 4 சம்பிரதாயத்தை என்ன சொல்றாங்களா, இந்த பௌதிக லோகம் ஒரு இரண்ட கிணறு, இட்ஸ் அ டார்க் வெல், அண்ட் இந்த 2 கிணத்துல நம்மளுக்கு இந்த 4 வருதா, இப்படி இந்த 4 கயிறு இப்படி நம்மளுக்கு வருது. ஸோ இந்த 4 கயிறுல ஏதாச்சும் ஒரு கயிறை நம்ம பிடிச்சிக்கிட்டோம், நம்ம வந்து பகவானோட திருவடிக்கு நம்ம சேர்ந்துடலாம். ஸோ இன் தேட் வே வி ஆர் கம்மிங் இன் திஸ் பரம்பரா விச் இஸ் நோன் அஸ் த பிரம்ம சம்பிரதாயத்தில் வரும். அதுவும் பிரம்ம சம்பிரதாயத்திலே அவர் சொல்றார், பிரம்ம சம்பிரதாயத்தில் ஒரிஜினலி பிரம்மா இன்ஸ்ட்ரக்டட் த சேஜ் நாரதா. ஆஃப்கோர்ஸ் கிருஷ்ணா இன்ஸ்ட்ரக்டட் பிரம்மா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாகவத ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க, பிரம்மாவோட இருதயத்தில் வேடத்தை வந்து கிருஷ்ணர் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தார். He imparted the Vedic knowledge into the heart of Brahma by இப்படி கிருஷ்ணா அந்த புல்லாங்குழல் வாசிச்சு அந்த புல்லாங்குழலேருந்து அந்த வேட சப்தங்கள், சப்த பிரம்மான்னு நம்ம சொல்லுவோம், அந்த சப்த பிரம்மான் வந்து அப்படியே வந்து பிரம்மாவோட 8 காதுக்குள்ளே பூந்துட்டு and he got very very enlightened. So that is how enlightenment happened to Brahma. So Brahma இன்ஸ்ட்ரக்டர் த சேஜ் நாரதா. அவர் வந்து இந்த உண்மைகளை கற்றுக்கிட்ட பிறகு நாரத தேவரிஷி நாரதர்கிட்ட போய் அவர் இந்த உண்மைகளை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நாரதர் முனி தான் வியாசதேவர்கிட்ட சொல்லியிருக்காரு. வேடங்களை கம்பைல் பண்ண ஸ்ரீலா வியாசதேவர் நம்ம சம்பிரதாயில தான் வரும். ஸோ நாங்கள் வியாசதேவாவோட சம்பிரதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் கம்மிங் இன் த டிசிப்ளிக் சக்சஷன் ஆஃப் வியாசதேவா. ஸோ நாங்கள் என்ன பேசினாமலும் வியாசதேவர் என்ன சொல்கிறாரோ அந்த உண்மை தத்துவத்தை, அந்த பர தத்துவத்தை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், தவிர வேறு எதுவுமே நாங்கள் இங்கே கொடுக்க மாட்டோம். திஸ் வி only give you the absolute truth which is given by the Srila Vyasadeva himself. Because we are coming down in the parampara of Vyasadeva. Vyasadeva is our ultimate spiritual master. He is there. அதனால தான் எப்பயுமே வந்து நாங்கள் உட்காரு நாற்காலிக்கு வந்து என்ன பேர் தெரியுமா, இந்த பாகவதம் கிளாஸ், பகவத்கீதா கிளாஸ், இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கும் போது நம்ம வந்து ஒரு நாற்காலியில் உட்காருவாங்க. யூஸ்வலாக அந்த நாற்காலி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். அந்த நாற்காலியோட பேர் வந்து வியாசாசான்னு சொல்லுவோம். ஏன் வியாசசான்னு சொல்கிறோமா, அங்கே உட்காந்தமா வி ஆர் ரெப்ரசென்டிங் வியாசசான். அங்கே உட்காந்த பிறகு எந்த நான்சென்ஸும் பேசக்கூடாது. யூ ஷுட் அஃப்கோர்ஸ் நான்சென்ஸ் பேசுகிறவன் அதில் உட்காரவும் முடியாது. பட் when you sit there you should over Gaudiya Sampradaya. So Narada instruct Vyasadeva, who is the compiler of the Vedas, only speak about Krishna and nothing else, about the absolute truth in general scripture. And Vyasadeva instruct Madhava Muni or Madhavacharya. So that is the thing that we have to do. So we are, this ISKCON is coming in this which parampara, Brahma Madhacharya வந்து நேரடியாக வந்து பத்ரிகாஷ்ரம் அங்கே ஹிமாலயா ரீஜன்ஸ்க்கு போயிட்டு அவர் டைரெக்டாகவே வியாசதேவர்கிட்டே தீட்சை பெற்றிருக்காரு. And then Madhavendra Puri, the originator of Madhava Gaudiya Sampradaya. In the Gaudiya Sampradaya is within the Madhava Sampradaya. But யார் இதை ஆரம்பிக்கிறார் தெரியுமா, Madhavacharya ஆரம்பிக்கிறாரு. Madhavacharya is the person who comes in this parampara. So Madhavacharya மாதவேந்திர பூரி ஆரம்பிக்கிறார். ஐம் சாரி, மாதவாச்சாரிய லைன்ல வந்து மாதவேந்திர பூரி வராரு. ஸோ மாதவேந்திர பூரி இஸ் ஆரிஜினேட்டர் ஆஃப் மாதவ கௌடிய சம்பிரதாயா, பிலாங் டு த மாதவாச்சாரிய டிசிப்ளிக் சக்சஷன். அண்ட் அவருக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ பிரபுபாட் என்ன பண்றாரா, அந்த கிருஷ்ணருக்கு ஒபேசன்ஸ் பண்ணாரு, கிருஷ்ண சைத்தன்யாக்கு ஒபேசன்ஸ் பண்ணாரு, அண்ட் எல்லா வைஷ்ணவ அந்த ஹோல் பரம்பராக்கே வந்து இங்க வந்து ஒபேசன்ஸ் பண்ணிட்டு, அவருக்கு வந்து ஒபேசன்ஸ் அத்வைதி ஆச்சாரியாக்கு, ஸ்ரீவாஸ் பண்டிட்க்கு, அண்ட் இந்த மாதிரி இருக்கிறார். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா புக்கு எல்லாருக்குமே ஒபேசன்சஸ் பண்ணுறாரு. வெரி நைஸ். ஸோ அவர் நித்யானந்த மகாபிரபு அப்படி எல்லாருக்கும், ஸ்வரூப் தாமோதர், ஈவன் ஸ்வரூப் தாமோதர் கூட, ஸ்வரூப் தாமோதருக்கு, அப்புறம் வந்து வாசுதேவ் வைத்தியாச்சாரியா, and also ஈஸ்வரபுரிக்கு வந்து, ஈஸ்வரபுரி இஸ் சைத்தன்ய மகாபிரபுவோட குரு, the constant companion, and கோவிந்தா the friend of சைத்தன்ய மகாபிரபு, முராரி குப்தா. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒபேசன்சஸ். அண்ட் கடைசியாக அவர் வந்து விருந்தாவனில் வசிக்கும் சைத்தன்ய மகாபிரபுவோட நேரடிய சீடராகிய 6 கோஸ்வாமிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஆக்சுவலி விருந்தாவனுக்கு வந்து விருந்தாவனில் இருக்கிற கிருஷ்ணரோட இடத்தெல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணி வரியாக்குனாங்க. ஸோ அந்த 6 கோஸ்வாமிஸ்க்கும் பிரபுபாட் வந்து அவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. 6 கோஸ்வாமிஸ் யார்? ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி அண்ட் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. இவங்க வந்து 6 பேர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வேடத்திலேருந்து அந்த பக்தி சாரத்தை புழிஞ்சு நம்மளுக்கு கொடுத்தார்கள். ஸோ these are
these great personalities. So in the first paragraph is mulka or alagana or prayers. So now I will continue to reading. Okay, then after that I will tell my explanation. Krishna himself has explained in the Bhagavad Gita that he is the supreme personality of Godhead. Whenever there is discrepancy in regulative principle of man's religious life and prominence of irreligious activity, he appears on this planet, on this earthly planet. In other words, when Sri Krishna appears, there is a necessity of minimizing the load of sinful activity accumulated on this planet, on this universe. For the affair of material creation, Lord Vishnu, the planary portion of Krishna, is in charge. So இது basically வந்து பகவத் கீதால வந்து கிருஷ்ணா எதுக்கு வந்து அப்பியர் பண்ணுறாரு? பவித்ரனாய சாதுனாம் வினாக்ஷாயா ச திருக்ஷுதாம் தர்ம சம்ஸ்த பிரணாத்தாய சம்பஹாமி யுகே யுகே. அந்த பர்டிகுலர் வேர்ஸ் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் வேர்ஸை தான் ப்ரோபாட் இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. எதுக்கு கிருஷ்ணா வராரு? பகவான் இந்த லோகத்துக்கு வருகிறது 2 காரணத்துக்காக தான் வராரு. ஒன்று, துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக பகவான் வராரு. ஒரு நேரத்தில் உலகத்தில் நிறைய கெட்டவங்க பக்தர்களை இம்சைப்படுத்த ஆரம்பித்தார்களா, அந்த சமயத்தில் பகவான் அவதரிக்கிறோட நெசசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ பகவான் வருவார். 2வது, பவித்ரனாய சாதுனம், பக்தர்களுக்கு ரக்ஷம் கொடுக்கறதுக்கு, பக்தர்களுக்கு இன்பம் வழங்குறதுக்காக பகவான் வருவார். ஆனால் இந்த ஃபேக்ட் இஸ் என்னதான் பகவான் இந்த லோகத்துக்கு வரும்போது இந்த துஷ்டர்களை அழிக்கிறது வந்து பகவான் டைரெக்டாக அவர் தான் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா சில நேரத்தில் அவரோட மொத்த அங்கங்கள், இப்போ பாருங்க துர்காதேவி வந்து மகிஷாசுரனை ஏன்னா அழகா இந்த தத்துவத்தை நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். இந்த லோகத்தில் அவதரிக்கும் போது எல்லா அவதாரங்கள் வந்து மகாவிஷ்ணு கிட்ட இருந்தா வரும். பிகாஸ் மகாவிஷ்ணுவோட ஆதியே வந்து கிருஷ்ணா தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மகாவிஷ்ணுவா இந்த உலகத்துல வந்து அம்பாசிடர், இப்போ இந்த உலகத்துல ஒரு மாடரேட்டர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாரு, மெயின்டைனர் பண்றாரு, எல்லாமே கரெக்டா இருக்கணும், தர்மம்லாம் கரெக்டா. அது மகாவிஷ்ணுவோட வேலை. Mahavishnu is an entrance for this, but avaroda lorde vande Krishna. I mean, Krishna is the source of all incarnations. We see that. But Vishnu and Krishna, they're non-different. They're same personality. But is that Krishna is the origins of even Vishnu? That's what is mentioned here. Ana மகாவிஷ்ணு வந்து இந்த உலகத்துல வந்து இந்த துஷ்டர்களை வந்து அழிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவரே பார்த்துக்குவார். It has no necessity for Krishna. But when Krishna appears, all Vishnu expands and also join with him. Krishna's different expansion, namely Narayana, the quadruple expansion of Vasudeva, Sankrishna, Pradyupna and Aniruddha, as well as the partial plenary expansion of Mashta or incarnation of fish, or other Yuga avatar incarnation of the millennium, and Manvandara avatars, the incarnation of the Manus, all combined together appear with the body of Krishna, the supreme personality of Krishna. Krishna is complete whole, and all plenary expansion and incarnation always live in him. ரொம்ப அழகாக வந்து ப்ரோபாட் இங்கே சொல்கிறாரு, கிருஷ்ணா இஸ் த கம்ப்ளீட் ஹோல். ஏன்னா இந்த வேர்ட் கம்ப்ளீட் ஹோல் நம்ம வந்து எங்கே தெரியுமா நம்ம பார்ப்போம்? ஈஷாவாஷ்யத்தில் நம்ம வந்து அந்த ஈசோபனிஷல்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஸோ பிகாஸ் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன். The personality of Godhead is perfect and complete, and because he is completely perfect, all emanation from him, such as this phenomenal world, is also perfectly equipped as complete whole. Although so many complete units emanate from the complete whole, he remains as a complete balance. நினைப்பீங்க என்னடா சொல்கிறேன், இது வந்து உபனிஷாட்டில் ஒரு மந்திரங்கள் இது. ஸோ இது வேட மந்திரங்கள்லாம் இப்படி தான் புரியாது. நம்ம வந்து ஸ்ருதி அப்படி படித்தோமா அது இப்படி தான் சொல்லுவாங்க, அது வந்து ஃபேக்ட்ஸாக சொல்லும். நம்மளுக்கு உண்மையால் புரியணுமா ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ரெண்டும் ஒன்றா வச்சு பார்க்க வேண்டும். அண்ட் ஸ்மிருதியை படித்தாலே ஆக்சுவலி போதும். ஸ்மிருதி மீன்ஸ் பாகவத புராணம், இதெல்லாம் படித்தாலே போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ருதி புரியாத அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாரா, இது வந்து ஆக்சுவலி வந்து அந்த பூர்ணாமதமோட அந்த மந்த்ராக்கு வந்து ப்ரோபாட் என்ன இங்கே ஒரு மீனிங் கொடுக்குறாரு. ஏன்னா எத்தனையோ இன்கார்னேஷன் வந்து கிருஷ்ணா கிட்டலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. பட் அட் த சேம் டைம் although so many incarnations are coming out from Krishna, இங்க பாருங்க என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. வாசுதேவா, சங்கிருஷ்ணா, பிரத்யுப்னா, அனிருத்தா, மஷ்டா, கூர்மா, வாரஹாயா, நரசிம்மா, வாமனா, பரசுராமா, பலராமா, அப்புறம் மன்வந்தாவதாரம்னு சொல்லிட்டு இந்த மானுகள்லாம் வரார்கள். அப்புறம் யுகாவதாரங்கள் சொல்லி ஒரு யுகத்தில் வரார்கள். எத்தனையோ அவதாரங்கள் வந்து பகவான் கிட்டலேருந்து வந்தாலும் கிருஷ்ணா இஸ் த கம்ப்ளீட் ஹோல். இப்போனா
Purnam Adha, Purnam Idham. So therefore Krishna is a complete whole. So that's the fact is given here, and all incarnation lives in him. All incarnation lives in the Lord. So that is a very beautiful thing which is mentioned here. So when Krishna appears, Lord Vishnu was also with him. Krishna actually appears to demonstrate his Vrindavan pastime to attract the fortunate conditioned soul and invite them back home, back to Godhead. Actually, எதுக்கு கிருஷ்ணா வராருன்னு இங்க ரொம்ப அழகாக பிரபுபாட் நம்ம கிட்ட சொல்றாரு. When Krishna appeared, Lord Krishna is also with him. When Krishna appeared, Lord Vishnu is also with him. Krishna appear பண்ண விஷ்ணு அவருக்குள்ள தான் இருக்கிறாரு. And Krishna appears. எதுக்கு கிருஷ்ணா வராரு? அவர் விருந்தாவன் லீலைகளை பண்ற வராரு. எதுக்கு அவர் விருந்தாவன் லீலை பண்றாரு? To attract fortunate conditioned soul. நம்மளாம் கண்டிஷன் சோல்ஸ் தான். ஆனால் கண்டிஷன் சோல்ஸ்குள்ளே சில சோல்ஸ் வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருப்பாங்களா. அந்த ஃபார்ச்சுனேட் கண்டிஷன் சோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். கிருஷ்ணர் என்னத்தான் வந்து பவித்ரானய சாது வினாக்ஷாயாச்ச திருக்ஷிதாம் சொன்னாலும் அவர் வருது மெயின் ரீசன் இஸ் நாட் ஃபார் வினாக்ஷாய ஃபார் திருக்ஷிதாம். அவர் வருது மெயின் ரீசன் வந்து விருந்தாவன் லீலைகளை காமிக்க வருகிறாரு. அவர் ஏன் விருந்தாவன் லீலைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம அடடடடா அற்புதமாக இருக்கே அப்படின்னு நம்ம அந்த லீலைகளை படிப்போம். அதை படிச்சுட்டு நம்ம ரொம்ப மெய்மறந்து போவோம். ஸோ மெய்மறந்து போகும்போது என்ன ஆகும்? பகவான் திருவடிக்கு பக்தி பண்ணி அவரை போய் அடைய முயற்சி பண்ணுவோம். ஸோ அதனால தான் விருந்தாவன் லீலைகளை காமிக்கிறதுக்காக தான் என்பெருமாள் அவதரிக்கிறாருன்னு பிரபுபாட் அழகாக மட்டும் சொல்றாரு. The killing of demon was simultaneously in his Vrindavan activities and was carried out only by the Vishnu portion of Krishna. So actually என்ன சொல்றாரு? ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா வந்து கில் பண்ண மாட்டார். அழகா கிருஷ்ணா புக்லேயே சொல்றாரு, ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் வந்து கில் பண்ண மாட்டாரு. இந்த கில்லிங் வேலை எல்லாமே மகாவிஷ்ணு வந்து என்ன இருந்தாலும் all the incarnations is within the Lord. Even Vishnu is also within Krishna. But when he does some killing activity, that killing activity is done by Vishnu, not the actual Swayam Bhagavan Krishna. So in the Bhagavad Gita 8 chapter 28 verse, it is stated there is another eternal nature, the spiritual sky. So இது வரைக்கும் வந்து அந்த இது வரைக்கும் கிருஷ்ணா ஏன் எப்பியர் பண்ணுறாருன்னு ஒரு 3 பேராகிராஃபில் வந்து பிரபுபாட் அழகாக சொல்கிறேன். முதல் வந்து பிரேயர்ஸ் கொடுத்தாரு. இப்போ இந்த 3 பேராகிராஃபில் வந்து யான் கிருஷ்ணா இந்த லோகத்தில் அவதரிக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதில் பகவத்கீதையில் கிருஷ்ணா என்ன சொன்னார்? 2 விஷயத்த சொன்னார். நான் வந்து பக்தர்களை ரக்ஷம் பண்ணுறதுக்காக இந்த லோகத்தில் வரேன், அதே சமயத்தில் நான் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் வந்து when the Lord descends, இந்த உலகத்தில் இருக்கிற முக்காவாசி அவதாரங்கள் வந்து அந்த அவதாரத்தோட ஆதி நீங்கள் பார்த்தீங்களா வந்து சிவதகஷாயி விஷ்ணுலேருந்து தான் வருவாங்களாம். மகாவிஷ்ணுலேருந்து தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அவதாரங்கள் வந்து மகாவிஷ்ணுலேருந்து தான் வருவார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ கிருஷ்ணர் வராரா, எல்லாம் விஷ்ணு தத்துவமும் எல்லாம் விஷ்ணு அவதாரங்களும் அவர் உள்ள ஜாயின் பண்ணி ஒன்னாருக வருவார்களா. ஏன்னா என்ன சொல்கிறாங்களா, கிருஷ்ணா வருடோட ரீசன் வந்து இஸ் ஜஸ்ட் டு அவர் விருந்தாவன் லீலைகளை காமிச்சு ஏதாச்சும் வந்து there will be some souls which is fortunate souls, they will be very very interested to know about Krishna, and they will be very fortunate conditioned souls. Prabhupada alaga sir, fortunate conditioned souls. Conditioned souls ah irukkiradhe oru ketta vishayam, ana adile sila per fortunate ah irupangala. So and fortunate konde invite them back home, back to Godhead. avangala vandu meendum goloka vrindavanathukku inda spiritual planet goloka varudhu illa, swayam bhagavan Sri Krishna pandradhu illa, ana inda killing leelaigal ellame vandu விருந்தாவனத்துக்கு இன்விடேஷன் பண்ணுறதுக்காக தான் பகவான் இந்த லோகத்தில் அவதரிக்கிறாரா. அதே மகாவிஷ்ணு கிருஷ்ணருக்குள்ளே அந்த மகாவிஷ்ணு இருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த வந்து அசுரர்களை கொள்ளுறாரு. ஏன்னா விருந்தாவன் கிருஷ்ண இடத்துல ப்ரோபான சார் இந்த கில்லிங் ஆஃப் டீமனும் வந்து விருந்தாவன் லீலைகளை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த கில்லிங் வந்து கிருஷ்ணா கில் பண்ண மாட்டார். he just loves devotees, that's all. He is the supreme Lord who enjoys, and he just loves devotees. That's all. That's the commentary basically. So that is what we understand here. So when Krishna appeared, Lord Vishnu also with him. Krishna actually appears to demonstrate his Vrindavan pastime. எதுக்கு வராரு? Vrindavan லீலைகளை காமிக்க வராரு. And to attract the fortunate conditioned soul and invite them back home, back to Godhead. The killing of demon was simultaneously to his Vrindavan activities were carried out by the Vishnu portion of Krishna. Okay, so that is the second point we that learned. First was very prayers, and now we are telling why Krishna appeared, and particularly why the Swayam Bhagavan Sri Krishna appeared, the original form of Krishna appeared pandrarin. In the Bhagavad Gita
8th chapter 20th verse, it is said that there is another eternal nature. கொஞ்ச நாளாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னமோ ப்ரோபார் சொல்லி ஏதோ ஒரு இட்டர்னலான ஒரு இடம் இருக்கா, நித்தியமான ஒரு இடம் இருக்கா. The spiritual sky, which is transcendental to the manifestation and non-manifestation matter. The manifested world can be seen in form of many stars and planetary systems, but as such as the sun and the moon, etc. But beyond there is a not manifested portion which is not approachable to anyone in this body. And beyond that non-manifested matter is the spiritual kingdom. That kingdom is described in Bhagavad Gita as the supreme and eternal. It is never annihilated. This material nature is subjected to repeated creation and annihilation, but that part of the spiritual world remains as it is eternally. The supreme abode of the personality of Godhead Kṛṣṇa is described in the Brahma Samhita as the abode of Chintamani. That abode of Kṛṣṇa, known as Goloka Vrindavana, is full of place made of touchstones. The wood trees are called desire trees, and the cows are called Shurabhi. The Lord is served there by hundreds and thousands of goddess of fortune. His name is Govinda, the primeval Lord, and He is the cause of all causes. There the Lord plays His flute. His eyes are like the lotus petal, and the color of His body is like that of a beautiful cloud. On His head is peacock feather. He is so attractive that He excels thousands of Cupid. Lord gives only a little hint in the Gita of His personal abode, which is the supermost planet in the spiritual kingdom. But in Srimad Bhagavatam, Kṛṣṇa actually appears with all his paraphernalia and demonstrates his activity in Vrindavan, then in Mathura, and then at Dwaraka. The subject matter of this book will gradually reveal all these activities. So, இப்போ ப்ரோபாட் நம்மகிட்ட என்ன சொன்னார், என்ன ரீசனுக்காக கிருஷ்ணர் அவதரிக்கிறாரு, அது அல்டிமேட் ரீசன் விருந்தாவன் லீலைகளை காமிச்சு ஃபார்ச்சுனேட் கண்டிஷன்ஸோடையும் மீண்டும் பேக் ஹோம் பேக் காடேட்காக சொல்லியிருந்தார். இப்போ அந்த பேக் டு ஹோம் பேக் டு காடேட், அந்த காடேட் மீன்ஸ் அந்த பகவானோட லோகத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு. வேர் இஸ் த பிளானட் ஆஃப் கிருஷ்ணா இஸ் டாக்கிங் அபவுட் தட். ஸோ அது பகவத்கீதாவில் 8th chapter text 20 ப்ரோபாட் கோட் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் chapter 8 text number 20 நம்மளும் போய் பார்ப்போமே. chapter 8 text number 20. ஓகே, ஸோ அவர் அழகாக சொல்கிறார், பரஸ்தமஸ்து பாவோன்யோ வியாக்தோ வியாக்கியாத் சனாத்தன யச சர்வேசு பூதேசு நாஸ்யத்சு ந வினஷ்யதி. ஸோ என்ன சொல்கிறாரு, there is another unmanifested nature which is eternal and is transcendental to this manifested. And கிருஷ்ணா பகவத்கீதாவில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த லோகத்தில் பார்த்தீங்களா, unmanifested matter, it is supreme and never annihilated. When all this world is, எல்லா விஷயம் ரெண்டு தான் இருக்கும், ஒன்று manifested and unmanifested. அப்போனா அது நம்ம செலவு annihilated, that part remain as it is அப்படின்னு ப்ரோபாட் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்டட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டட், கொஞ்ச நாள் மேனிஃபெஸ்டாக இருக்கும் சில ஜாமான்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகம், இட்ஸ் வெரி நைஸ்லி இட்ஸ் டெல்லிங் அது நித்தியமான லோகம், இட்ஸ் இட்டர்னல். அப்போனா அது manifest and beyond the manifest and unmanifest matter, that is the spiritual world. உங்களுக்கு unmanifest என்ன மண்ணாக இருக்குது, மண்ணிலேருந்து நம்ம பிரிக்ஸ் செய்கிறோம். ஸோ அது manifest ஆகிற, அதுலேருந்து பில்டிங் கட்டுறோம். எத்தனை வெள்ளத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் எத்தனையோ என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் அழிவு இருக்கும், புரிய வேணுமா, டெக்னிக்கலாக இருக்கும், ஆனால் பரவாயில்ல புரிஞ்சுக்கோங்களேன், சரியா. ஸோ இட் இஸ் சுப்ரீம் அண்ட் நெவர் இன்ஹைலைட். இந்த உலகம் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு கிரியேஷன். அது யாருமே கிரியேட் பண்ணவே இல்லை, அது நித்தியமாக இருக்குது. அதுதான் அப்புறம் ஒன்று கொஞ்ச நாள் அழிஞ்ச பிறகு திருப்பி மண்ணா அன்மேனிஃபெஸ்டாக போயிடும். ஆனால் பகவானோட லோகம் அப்படி இல்லை, நித்தியமான கிருஷ்ணா இஸ் டெல்லிங் தட் வியாக்தோ வியாக்தியாக் சனாத்தன, இட் இஸ். ஸோ இந்த லோகம் இயற்கையாகவே அழியிறது இருந்துக்கிட்டே இருக்கும். It's the nature of this world. இது everlasting. It is always there. It's never been created, that part which is beyond the material world. கொஞ்ச நாள் உருவாக்குவாங்க, இருக்கும், அழிஞ்சு போயிடும். That is the nature of this world. ஆனால் அந்த இடம் the spiritual sky, அது யாருமே கிரியேட் பண்ணலை. யாருமே அதை கிரியேட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்லி no one is annihilating. யாருமே அழிக்கலை. எதை அழிக்கிறோமோ அதை தான் கிரியேட் பண்ணணும்.
நம்மளுக்கு தான் வந்து நம்ம தான் நித்திய சோல் ஆச்சு. நம்ம எப்பயுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மலாம் ஒரு கிரியேட் பண்ணவே இல்லை. வி ஆர் சனாதன, வி ஆர் இட்டர்னலி தேர். அதனால தான் நம்மளோட தர்மம் பேர் சனாதன தர்மம். நம்ம எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக பகவத்கீதாலேருந்து ப்ரோபாட் இந்த அழகாக இந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. கிருஷ்ணலோகத்தை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணலோகத்தை பற்றியும் கிருஷ்ணரையை பற்றியும் அழகாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரா, பிரம்ம சம்ஹிதாவை கோட் பண்ணுறாரு. பிரம்மதேவர் சொல்கிறாரு பகவானோடைய லோகம் வந்து சிந்தாமணின்னு. அது ரொம்ப அழகான சிந்தாமணி. காலையில் எஞ்சாலும் கோவிந்தான்னு சொல்லுங்கள், என்ன நேரத்துலேயும் கோவிந்தான்னு சொல்லுங்கள். ஏன்னா கோலோகத்தில் என் பெருமாளோட பேர் கோவிந்தா. கோ என்பது பசுவை கோரிக்கிறது, விந்தா என்பது இன்பம் கொடுக்கிறவார். பசுகளுக்கு இன்பம் அளிக்கிறவரின் பேர் தான் கோவிந்தன். ஸோ கிருஷ்ணர் வந்து பசுகளுக்கு இன்பம் அளிப்பார். அதனால தான் அவர் பேர் கோவிந்தா. அதனால தான் பிரம்மர் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமின்னு சொன்னார். அண்ட் அவர் என்ன பண்ணுவார், புல்லாங்குழலில் வாசிப்பார். இங்கே பாருங்கள், வேணும் கொணந்தம் புல்லாங்குழலில் வாசிப்பார். கண்ணன் வந்து கோலோக்கு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. கோலோக்கால என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காய்க்கு மேலே என்ன நடக்குது கூட நம்மளுக்கு தெரியாது. அதை விடுங்க, நம்ம வீட்டுக்கு மேலே கூட என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு எப்படி கோலோக விருந்தாவனத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ வி ஷுட் accept the Vedic authority because this Vedic knowledge is beyond this material creation. Only by then we can understand. These informations are given which are information beyond the creation. ஸோ கண்ணன் என்ன பண்ணுவார், புல்லாங்குழல் வாசிப்பார். அவன் கண்ணு எப்படி இருக்கும், தாமரை மரம் mention here. And the color of body of Krishna is like that of a beautiful cloud. So on the head Krishna has peacock feather. Parhapitam natavara vapuho karinma pankaja nabhaya namah pankaja malini namah pankaja netraya namaste pankajangriye. So you karinikaram, we have this info. Parhapitam is wearing a beautiful crown which is made from this beautiful peacock. Krishna has pankaja netra, beautiful lotus eye, you know, and that's my feathers. And he looks so attractive that even he excels the thousands of Cupid. Kandarpa kodikamaniya vishesha sobam govindamadi purusham damaham bhajami. But Krishna gives only a little hint in the Gita of his personal abode, which is the supermost planet in the spiritual sky. The supermost planet. The word Prabhupada used, you know, spiritual kingdom have many planets. It's unlimited planets. But the supermost planet is Goloka Vrindavan. So you can tell, you know, I want to go to the supermost planet. When we reach the Brahman effulgence and we're going to the spiritual world, we must tell, I'm going to the supermost planet. This is where I want to go. It's known as Goloka, where Govinda resides. He has a flute in his hand. He is served by hundreds and thousands of Lakshmis who are the gopis. So these are some information we need to, because we are going to somewhere very far from material. We are here in material world very comfortably for many, many years, for millions of billions of years. So now we are going back home, so we need the proper address, because we forget home. Some child lost in somewhere and forgets home, and you know, someone have to tell, your home is here, this is where you belong. So like that, Prabhupada is telling us all this information, this is where you belong. And then he is also telling that in Srimad Bhagavatam, Krishna actually appears with all his paraphernalia and demonstrate this activity in Vrindavan, then Mathura, then Dwarka. This subject matter of this book will gradually reveal all these activities. So I think that's all we will read for today. Today we read 3 facts. First is the nice song from Chaitanya Charitamrita, which is sung by Lord Chaitanya himself. Then நம்ம இங்கே பார்த்தோமா வந்து பிருந்தாவன் அதுக்கப்புறம் வந்து பிரபுபாட் வந்து இந்த என்டையர் வைஷ்ணவ பரம்பராக்கே நமஸ்காரம் பண்ணுறாரு இந்த புக்கு எழுதாத பொண்ணு. அதுக்கப்புறம் the purpose why Krishna appear in this world. Why particularly Swayam Bhagavan Krishna? எதுக்கு அவர் வராரு? Because Swayam Bhagavan Krishna appears not to kill, because that's done by Vishnu. He comes to demonstrate his Vrindavan pastime, to attract the fortunate conditioned souls and invite them back home, back to God. அதுக்காக தான் கிருஷ்ணர் வராரு particular. And in this particular, the next part, Prabhupada is telling that Krishna come to attract us to go back home, back to Godhead. So he is telling to attract. So now we must know what is that back home, back to Godhead. So Prabhupada is explaining from Bhagavad Gita verse number 20, which actually tells about the spiritual world, and also he is quoting from Brahma Samhita and directly showing the spiritual world, what is spiritual world, and the Lord name is Govinda, that he plays the flute. So அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா புக்லேருந்து பார்த்தோம். ஸோ நாளை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்ட்ரோடக்ஷன் இருந்து படிக்கிறது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப வேகமாக போன வாட்டி வந்து பட்டு கதை எக்ஸ்பிரஸாக வேணுமா, நீங்கள் வந்து என்னோட ப்ரீவியஸ்
attempt of Krishna லீலாவை நான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து every day one chapter, like it was just a summary like that. But now we are going in deep of Krishna Leela, because this one book is sufficient to fructify the love of Godhead. That's what Prabhupada is telling.